உடுக்கடிக்காத எனக்கு சாமி வரும். அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது மச்சான். உங்க வீட்டு பிள்ளை சிறுநடி அடிக்காத சொல்லிட்டு திரும்ப திரும்ப உடுக்கடிச்சு இருக்கிற உங்க வீட்டு பிள்ளை சிறுநடி சாமியை கிளப்பிட்டா சாமியை கிளப்பி விட்டா. ஆனா இவங்க ரெண்டு வயலுமே பெரிய பொட்ட வரைக்கும் சாமி வந்த மாதிரி அத சொல்றவே ஒண்ணா ஒரு பொறுக்கி சாமி தச்சுரூவா வந்துருச்சியா? தச்சுரூவா இருக்குச்சா? ஒரு கை நடுங்கனவே சாமியை கண்ட்ரோல் பண்ண முடியலா? ஏய் சாமி தச்சுரூவா தான் பாருங்க. ஏய் என்ன துடியான தெய்வம்னா சுடாதலையா? யாரையா சொல்றது? சாமி துடிச்சியால பார்க்கலையா? அதே துடியான தெய்வம். உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன குளார பாவி புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த VR தமிழ்வேந்தன் ஆகிய நான் உங்கள் முன்னால் பபுனா அடிச்சிட்டு இருக்கேன். விடியும் வரை லொட்டுலசுக்கு சந்து வந்து எல்லாம் நான் தான் அடிக்க வரணும். இப்படிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஊர் கிராமத்தார்கள் மற்றும் பெங்களூர் வாழ் யாதவ இளைஞர்களுக்கு மீண்டும் நீங்கள் நன்றி கிடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப போயிட்டு வரேனே. போயிட்டு வாங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சூடகத்தோட தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னா உண்மையாவே நடந்த ஒரு உண்மையை நான் சொல்றேன். சொல்லு தம்பி. நம்ம போன வருஷம் நாடக சீசன்ல நம்ம நாடகம் நிறைய ஆடிக்கிட்டு இருந்தேன். நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கப்ப எவனோ எனக்கு பிடிக்காதவன் என் பேக்குக்குள்ள எலும்பு சம்பளம் தாய்த்து வீதியை மந்திரிச்சு வச்சுட்டாங்க. சாமி உண்மையில சங்கரா சாமியால நடந்தது. இதை நான் அதை பத்தி கவலைப்படல, தூக்கி எறிஞ்சு விட்டு நான் வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம பயலுங்க யாரோ வீட்டுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி அண்ணன் பேக்கில் மந்திரிச்சு வச்சுட்டாங்கன்னு. என் பொண்டாட்டி சண்டால பாவி ஏன்னா மந்திரிச்சு கொல்ல போறாட வாடா பூசாரி வீட்டுக்கு போய் சொல்லி ஒரு பூசாரி வீட்டுக்கு அரநாயி கூட்டி போயிடுச்சு. சரி, அரநாயி போனா அவர் வெத்தலை பாக்கு கொண்டு போய் வச்சோம். வச்சுட்டு அவர் உடுக்கடிக்கிறார் சொல்லி சாமுட்டி வீட்டை போய் பார்த்தாப்பா வீட்டுல எந்த குறையும் கிடையாது. சரிப்பா, ஆடு மாசம் பார்த்து குறை இல்லடா, பயப்படாத சொல்லிட்டு முடிச்சு சூடம் ஏத்தன இருந்தால் சூடம் ஏத்தனா சூடம் எரியல. ஒரு தீப்பட்டி 2 தீப்பட்டி 3 தீப்பட்டி ஆயிடுச்சு. அச்சோ சூடம் எரியல. செய்வனை எவனா வலுவா வச்சிருக்கான்டா. அது வரைக்கும் என் குடும்பத்துல நல்லா இருக்குன்னு சொன்னவன் சூடம் எரியல அடிச்சாம்பார் பல்ட்டி குறை இருக்கா அப்படின்னா நான் முழிச்சு பார்த்தேன். அப்பதான் நானு குறை என் வீட்டுல கிடையாது, அந்த மூதேவி பூஜாரி கண்ணுல. என்ன அந்த முண்டை 1/2 மணி நேரமா அந்துருண்டையை போட்டு கொடுத்துறேன். அந்துருண்டையை போட்டு கொடுத்தனா பிடிச்சி எரியுமா? எப்படி எரியும்? அதெல்லாம் பூஜாரி அங்கே போய் மாட்டிக்கிறது. இந்த மாதிரி நாடகங்கள்லயே பவனக்கொடி, வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, சத்யவன் சாவித்திரி, இது எங்களோட நாடக தந்தை தவர் திரு சங்கரா சுவாமிகள் எழுதின நாடகம். இந்த மகமாயி முத்தானமே இந்த மாதிரி நாடகம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த நாடகத்தை நான் போறது இல்லை, அது சாமிகள் எழுதுனது இல்லை. எனக்கு இந்த நாடகத்தையும் என்னை போட்டு விட்டேன் செல்லியம்பட்டி அழகர் சாமி மையன் ரஞ்சித். சரி, நாடகத்துக்கு போனா பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே சிவனும் பார்வதி வந்து சாமி கிளப்பாங்களாம். ஆமாப்பா, ஏன்னு கரகத்தை முன்னாடி ஒன்னா வச்சு அடிக்கிறான். எப்படி கிளப்புறாங்க? கொள்ளையுறு எல்லையிலே எல்லையிலே முடிவுட முத்துமாரி முத்துமாரி கொள்ளையுறு எல்லையிலே எல்லையிலே முடிவுட முத்துமாரி முத்துமாரி. அச்சா மணி 1.5 மணி நேரம் ஆச்சு, சாமி வரவே கிடையாது. ஊர் தலைவர் நேரம் மேடைக்கு வந்து எங்க ஊர்ல சாமி வரல, பக்கத்தூருக்கு எங்க ஊருக்கு பிரச்சனை நாடகம் வச்சுச்சியா, சாமி எங்க ஊர்ல அழைச்சி விடலாம், நாடகக்காரன் அத்தனை பேரையும் கொட்டாயோட வச்சு கொளுத்திட வேண்டாம். எனக்கு ஈரக்குலை தெரிச்சிருச்சு. முத்தர் மேடையில பேஞ்சிட்ட பயத்துல என்னோட திரும்ப வயல பாக்குறேன், மறுபடியும் கிளப்புறாங்க. சமயபுரம் எங்கடி மறுபடியும் நம்மளால அடிக்கிறான். மணி 3:30 மணி ஆச்சு, ஒருத்தருக்கு சாமி உள்ள. அப்பதான் திரும்பி பார்க்கிறேன், மிருதக்காரனும் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. இவன் வாசிச்சு டயர்ட் ஆகி பந்தய மாட்டுக்கு நுரத்துல பெட்டிக்காரன் ரத்தமா ஆஞ்சி இருக்கிறான். ஆளுக்காரனுக்கு ஓச்சு போட்டு விட்டுருக்காங்க, வயிற்றால போயிட்டு இருக்குது. தான மணிமுத்துக்கு அன்னைக்கு முடிச்சு இழுத்ததான் கால் இப்படி நடக்கிறேன். ஆனா இவங்க பட்ட கஷ்டத்துக்கு 3:30 மணிக்கு ஒரு ஆம்பளால் மேல சாமி வந்துருச்சேன். வந்து ஆக்ரோஷமா ஆடி வந்து இருக்கண்டா நான் இல்லை யாருப்பா சொன்னாட்டு கரவத்தை தூக்கி ஆடினார்ல. ஊர் தலைவர் மேடைக்கு வந்துட்டார். சாமி எங்க ஊர் பேரை காப்பாத்தன சாமி, நீ எந்த ஊர் சாமி, உனக்கு நான் இந்த பகுதியிலேயே பார்த்ததில்லைன்னார். அவன் சொல்லிட்டேன், ஐயா நான் சாமி கிடையாது, நாடகக்காரங்களை கூட்டி அந்த வேன் டிரைவர் காலையில கல்யாண சவாரி பேசியிருக்கேன், 5-7 மணிக்கு போகலாம், அங்கே வண்டியோட வச்சு என்னையும் கொளுத்தி விடுவாங்க, அந்த பயத்துல தான் நான் கரத்தை தூக்கிட்டு வந்தேன்.
சரி ரைட்டு கருப்பசாமி வர சொல்லுவேன்னாங்க. கருப்பசாமி தண்ணி போட்டு படுத்துட்டேன். சரி தப்புன்னு என்ன வேஷம் போட்டு வச்சோம். நான் வேஷம் போட்டு கருப்பசாமி ஆடி வந்து அருவாள்ல நிக்கிறேன். கோழியை கொடுத்து ரத்தம் குடிக்க சொன்னாங்க இல்லையா? கோழியை வாங்கிட்டு குரவலை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டேன். சரி உறிஞ்சா ரத்தம் பச்சை பச்சைன்னு வருது. என்னடா லூசு பல என்னன்னு ரத்தம் சிகப்பாவுலையா இருக்கும். சந்தேகப்பட்டு கீழே குனிஞ்சு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும். கீழே இருந்து கோழியை கொடுத்த மூதேவி அவன் போட்ட போதைக்கு கோழி குண்டியை திருப்பி கொடுத்துட்டான். நான் போட்ட போதைக்கு கோழி குண்டியை கடிச்சு பிய குடிச்சு பாரு. அதனால ஆனால் அந்த பொண்ணு பாப்பா கிளம்ப கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்காக சொல்கிறேன். தயவுசெய்து நான் காவல்துறை அதிகாரிலாம் நம்மளை வந்து தலைக்கவசம் போட்டுக்கோங்க, வண்டியில் போகிறப்ப சீட் பெல்ட் போட்டுக்கோங்கிறது நம்மளோட பாதுகாப்புக்கு தான். ஏன்னா கீழே விழுந்து ஒரு மனிதனுக்கு தலையில் அடிபட்டா ஒன்று மூளைச்சாவு அடைஞ்சிருவோம், இல்லைன்னா ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். மனிதனுக்கு உள்ள நரம்புகள்லாம் இந்த பின்னாடி தான். எதுக்காக சொல்கிறேன்னா 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் நாயில் வண்டியை விட்டு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தா அவரை காப்பாற்ற நான் தான் போகிறேன். போய் தூக்கி பார்த்தா கால் ஒடிஞ்சிருச்சு, பல்லெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. கொப்ப கொப்ப கொப்புன்னு தூக்கி உட்கார வச்சு 108க்கு போன் அடிச்சு வர சொல்லிட்டேன். 108 வந்தோடனே ஸ்ட்ரெச்சரில் தூக்கி அப்படி படுக்க வச்சோம்ல. படுக்க வச்சுட்டு அவர் எனக்கு நன்றி சொல்கிறாரு. தம்பி உங்களை நான் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன், சத்தியமாக உங்களை நான் மறக்க மாட்டேன் தம்பி. ஏன்னா எல்லாம் வேடிக்கை பார்க்குறப்ப என்ன நீங்கள் தூக்கி ஏற்றி விட்டீங்க, உங்களை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு இப்படி கால் உடைஞ்சு நீங்கள் கீழே கிடக்கிறப்ப நான் தான் முதலாக வந்து தூக்குவேங்கிறேன். அவனுக்கு கால் உடைஞ்சு உனக்கு என் கால் உடையணும்னு கோயிலில் வென்றானே, இது நியாயமா? அதனால் இன்னொரு முக்கியமான வெந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன ஒரு வயசான தாத்தா 80 வயசில் ஒரு பூங்காவில் போய் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்கப்போ அவர் பக்கத்தில் கடவுள் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் கடவுள், உங்களுக்கு என்ன வேணும் சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த வயசான தாத்தா சொல்லியிருக்காரு, எனக்கு எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வயசான தாத்தா கேட்டாராம். சரி ஏன் உனக்கு பேரன் பேத்தி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கிறப்ப நீ ஏன் உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுற, எப்போவோ செத்து போனவர அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் கேட்கும்போது, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் அம்மாவோட இடத்த பூர்த்தி பண்ண மனைவின்னு ஒருத்தர் வந்துடுறாங்க. அப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்த பூர்த்தி பண்ண வேற யாருமே கிடையாது. அதனால எனக்கு எங்கள் அப்பா தான் முதல் தெய்வம், அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாராம். ஏன்னா உலகத்தில் அம்மா அப்பா தான் நமக்கு தீங்கு விளைவிக்காதுங்க. அம்மா அப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க. வீட்டு அன்னை இல்லம் கட்டிட்டு அம்மா அப்பா கொண்டே அனாதை இல்லத்தில் விட்டுற வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மச்சமாய் கூர்மமாய் நரசிங்க வடிவமாய் மாமன ரூபமாய் வந்த சாமி நச்சரவம் அணிந்திடும் நாடாறு மோகினியால் நாடிய பிள்ளை பெற்ற ஏ திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி மாயவதார கோவிந்தா, மாயவதார கோவிந்தா, தாயகத்தை காத்திட வேணுமே அமலை வாசகா வைகுண்டா, மாயவதார கோவிந்தா, மாயவதார கோவிந்தா. ஓயாமல் ஒரு நாளும் துணைவாளங்கள் உனக்காக ஒரு நாளும் விரதம் இருக்கணும், உனக்காக ஒன்றானே விரதம் இருக்கணும். வாழைப்பழம் தேங்காய் விலையேற்ற முதலாளி, வாழைப்பழம் தேங்காய் விலையேற்ற முதலாளி கட்டுப்படைக்கணும் முடியலை சொன்னார் மாயவதார கோவிந்தா. தாயகத்தை காத்திட வேணுமே நாமலை வாசக வைகுந்தா.